ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நியூ சிலபஸ் யூனிட் 6 இருந்து கோப்புகள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் புக்கில் எந்த புக்கில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம். மேல்நிலை முதலாம் ஆண்டு தொழிற்கல்வி அலுவலக மேலாண்மையும் செயலியலும் மற்றும் தட்டச்சும் கணினி பயன்பாடுகளும் கருத்தியல் அண்டு செய்முறை. இது 11th புக்கு. நீங்கள் நெட்டில் போய் டைப் பண்ணும்போது 11th ஸ்கூல் புக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் பண்ணும்பொழுது அலுவலக மேலாண்மையும் செயலியலும் மற்றும் தட்டச்சும் கணினி பயன்பாடுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று காமிக்கும். அந்த புத்தகத்தில் யூனிட் 4 பாருங்கள், பதிவுகள், கோப்புகள் மற்றும் சுட்டகராதி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, பேஜ் நம்பர் 34. இதில் தான் இந்த கோப்புகள் தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருக்கு. இது டைரெக்டாக இப்போ 34வது பேஜை நாங்கள் கட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதில் பாருங்கள், யூனிட் 4 பதிவுகள், கோப்பிடல் மற்றும் சுட்டகராதி என்ற தலைப்பில் இது இடம்பெற்றிருக்கு. சரி, இதில் கோப்புகள் தொடர்பாக என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரோ மாரி பார்த்தரலாம். பாருங்கள், கோப்பிடல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஃபைலிங் அப்படின்னு அர்த்தம். கோப்பு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கோப்பிடல்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பதிவுகள் மேலாண்மையின் மையமாக கோப்பிடுதலை விவரிக்கலாம். அலுவலக அமைப்பின் அடிப்படையானது என்றும் கூறலாம். ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு விரிவான, எளிமையான மற்றும் திறமையான கோப்பிடல் முறையை சரியான முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. கோப்பிடல் அலுவலகத்தின் முக்கியமற்ற செயல்பாடாக கருத முடியாது. ஏனென்றால் இது அலுவலகத்தின் செயல்பாடுகளில் மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. ஸோ இப்போ கோப்பிடலாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சா, ஒரு அலுவலகத்துடைய முக்கியமற்ற செயலால் கருத முடியாது. ஏன்னா ஒரு அலுவலகத்துடைய மிக முக்கியமான செயலேனது கோப்பு தான். அந்த கோப்புன்றது இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள், ஃபைலு. எல்லா ஆஃபீஸ்லையுமே காமனாக பயன்படுத்தக்கூடியது ஃபைல் ஒர்க்கு தெரியுமா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ ஃபைலுன்றது ஒரு ஆஃபீஸுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை கூறு. சரிங்களா? அடுத்தது இந்த கோப்புகள் பற்றி ஒரு வரையறை கூறியிருக்கார். யார் கூறியிருக்கார் அப்படின்னா ஜிஆர் டெர்ரி அப்படின்றவர் கூறியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஜிஆர் டெர்ரி அவர்களின் கூற்றுப்படி கோப்பிடல் என்பது ஏற்கத்தக்க ஆவணங்கள் மற்றும் தாள்களை முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஏற்பாட்டின்படி பேழைகளில் வைப்பது என்பதாகும். ஸோ இப்போ இதை எப்படி கேட்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இது யார் சொன்னான்னு கேட்கலாம். இல்லைனா இவர் பேரை கொடுத்து இவர் குறிப்பிட்ட கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது கோப்பிடலின் ஒழுங்கமைத்தல். மொத்தம் 2 வகையை பயன்படுத்தி இந்த கோப்புகளை ஒழுங்குபடுத்துகிறாங்க. ஒன்று பதிவுகளை மையப்படுத்துதல் அல்லது மையப்படுத்தப்பட்ட கோப்பிடல். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிற எல்லா பதிவுகளையுமே ஒரே இடத்துல சேர்த்து ஒரு ஆர்டராக வச்சுருவாங்க. யார் வேணால் எளிதாக போய் அதை ஈஸியாக எடுத்து பார்க்குற மாதிரி ஒரே இடத்துல வச்சுருவாங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் மையப்படுத்தப்பட்ட கோப்பிடல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பதிவுகளை மையப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு வகை என்னன்னு கேட்டிங்கன்னா பரவலாக்கப்பட்ட கோப்பிடல் அல்லது மையப்படுத்தப்படாத கோப்பிடல் முறை. இது மேலே சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இந்த அமைப்பில் பல்வேறு துறைகள் தொடர்பான கோப்புகள் அந்தந்த துறைகளில் கோப்பிடப்படுகின்றன. மேலே நாம் என்ன சொன்னோம், எல்லாமே ஒரே இடத்துல ஃபைலிங் பண்ணி வச்சுருவாங்க. யார் வேணால் போய் ஈஸியாக எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒரே இடத்துல இருக்கும். ஆனால் இந்த மையப்படுத்தப்படாத கோப்பிடல் முறை அல்லது பரவலாக்கப்பட்ட இந்த கோப்பிடல் முறையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகள் தொடர்பான கோப்புகள் அந்தந்த துறையில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு துறை சம்பந்தமாக ஒன்று தேவைன்னா நீங்கள் அந்த துறைக்கு போய் மட்டும்தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது கோப்பிடலின் வகைகள். சரியா? டைப்ஸ் ஆஃப் ஃபைலிங். நவீன கோப்பிடலின் முக்கியமான வகைகள் அல்லது முறைகள்னு பார்த்தா, ஒன்று படுகிடை கோப்பிடல், இன்னொன்று செங்குத்து முறை கோப்பிடல்னு சொல்லலாம். இந்த படுகிடை கோப்பிடல் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆவணங்களோ இல்லைனா ஒரு கடிதமோ அது என்னன்னா கிடைமட்டமாக அடுக்கியிருப்பாங்க. அப்படி கிடைமட்டமாக அடுக்கி ஒன்று மேலே ஒன்றை தேதி வரிசையில் அடுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா சமீபத்திய ஃபைலு, அந்த சமீபத்திய அந்த கோப்பு மேலே இருக்கிற மாதிரி அடுக்குவாங்க. சமீபத்தியன்னா என்னது, ரீசண்டாக வந்த அந்த கோப்பு மேலே இருக்க மாதிரி அடுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் படுகிடை கோப்பிடல். அப்படி இல்லைன்னா கிடைமட்ட கோப்பிடல். அப்படியும் இல்லை அப்படின்னா தட்டை கோப்பிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த கிடைமட்ட கோப்புகளில் 2 டைப் ரொம்ப முக்கியம். ஒன்று விசை வளைய கோப்புகள், இன்னும் ஒன்று தட்டை வடிவ கோப்புகள். இந்த 2 ரொம்ப முக்கியம்.
அடுத்தது இதில் 2வது வகையாக இருக்கக்கூடிய செங்குத்து முறை கோப்பிடல். இதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த செங்குத்து முறை கோப்பிடல் மிகவும் நவீனமானதாக இருக்குது. சரிங்களா, இது மிகவும் நவீனமானது. இந்த முறை வணிக நிறுவனங்களின் வளர்ந்து வரும் தேவைகளின் விளைவாகும். அதாவது வணிக நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோப்பிடல் முறைன்னு கூட இது சொல்லப்படுகிறது. அடுத்தது கிடைமட்ட கோப்பிடலின் மிகப்பெரிய குறைபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காகிதம் அல்லது ஆவணத்தை கண்டறிவதற்கு அதிக நேரத்தை அது எடுத்துக்கும். ஆனால் இந்த செங்குத்து முறை கோப்பிடல் பார்த்தீங்கன்னா அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாது. மிக பெரிய நிறுவனங்கள்ல எல்லாத்துலேயுமே பார்த்தா இந்த செங்குத்து முறை கோப்பிடல் தான் பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது கோப்புகளின் வகைப்பாடு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வகை, அதாவது டைப்ஸு, 2 டைப்ஸு. இது கிளாசிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. கிளாசிஃபிகேஷன்னா வகைப்பாடு அப்படின்னு அர்த்தம். மொத்தம் கோப்புகளை 5 வகைப்பாடு இருக்குது. ஃபஸ்ட்டு அகர வரிசை வகைப்பாடு. இதில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபைல் அப்படின்னு பார்த்தா, ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அடுக்கி வைப்பாங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற மாரி ABCDEF இந்த ஆர்டர்லேயே அடுக்கியிருக்கும். அடுத்தது எண் வகைப்பாடு. ஒரு ஃபைலுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. 10, 15, 20, 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில் ஃபைலை அடுக்கி வைப்பாங்க, ஈஸியாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது புவியியல் வகைப்பாடு. ஒரு ஊர் பெயராக இருக்கலாம், இல்லைனா ஒரு மாநிலத்து பெயராக இருக்கலாம், இல்லை ஒரு நாட்டுடைய பெயராக இருக்கலாம். ஏதோ ஒரு புவியியல் கூறுகளின் அடிப்படையில் இந்த வகையான கோப்புகள் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்துக்கலாம். இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் ஒருத்தவங்க ஒரு ஃபைலை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை இந்த புவியியல் வகைப்பாடு அடிப்படையில் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை கோட்டங்கள் வரிசையாக பிரிப்பாங்க. கோட்டத்தை உட்கோட்டங்கள் வரிசையாக அடுத்தது பிரிப்பாங்க. அந்த உட்கோட்டத்தை வட்டமாக பிரிப்பாங்க. அந்த வட்டத்தை இன்னும் பிரித்து ஆர்ஐ லெவலில் பிரிப்பாங்க. அப்புறமா அந்த ஆர்ஐயை பார்த்தீங்கன்னா VAO லெவல்ஸில் பிரிப்பாங்க. அதாவது வில்லேஜ் அடிப்படையில் பிரிப்பாங்க. இப்படி புவியியல் கூறுகள் அடிப்படையில் பிரிக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா புவியியல் வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பொருள் வரிசை வகைப்பாடு. இந்த இடத்துல பொருள்னு எதை சொல்கிறாங்கன்னா, நாம் ஒரு கடிதம் எழுதும் பொழுது பொருள் அப்படின்னு போட்டு மின்சார வசதி வேண்டுவது தொடர்பாக, கால்வாய் அமைத்து தர கோருவது தொடர்பாக, பள்ளிக்கு அருகில் உள்ள குறைபாடுகளை நீக்குவது தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோரிக்கையை சிம்பிளாக சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல பொருள்னு சொல்கிறாங்க. ஒரு அலுவலகத்தில் ஒரே மாதிரியான கோரிக்கைகள் பெறப்படக்கூடிய மனுக்கள் எல்லாம் ஒரு ஃபைலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா, அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொருள் வரிசை வகைப்பாடு. இப்போ மின்சார வசதி கேட்கக்கூடிய ஃபைலெல்லாம் ஒரு லைனில் இருக்கும், கால்வாய் அமைத்து தர சொல்லி கேட்கறதுலாம் ஒரு லைனில் இருக்கும், வீடு கட்டித்தர சொல்லி கேட்கறதுலாம் ஒரு லைனில் இருக்கும், வேலை கேட்குறதுலாம் ஒரு லைனில் வச்சுருப்பாங்க. அடுத்தது கால வரிசை வகைப்பாடு. இது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த கால வரிசை வகைப்பாடுனா, தேதி ஆர்டரில் அந்த ஃபைலை மெயின்டைன் பண்ணுவாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி தேதி ஒரு 27, இன்றைக்கி தேதி 27/1/2025 அப்படின்னா, இன்றைக்கி தேதியில் எந்தெந்த ஃபைல்லாம் வந்ததோ அதையெல்லாம் ஒரு கோப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்த நாள் தேதியில் எந்தெந்த ஃபைல்லாம் வருதோ அதையெல்லாம் ஒரு கோப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தேதி வகையில் மெயின்டைன் பண்ணுறதுனா சொல்லுவோன்னா கால வரிசை வகைப்பாடு. அடுத்தது இறுதியாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அதுக்கு முன்னாடி இந்த கோப்புகளை மேலே 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆன்லைன் கோப்புகள், இன்னொன்று ஆஃப்லைன் கோப்புகள். சரியா, அடுத்தது இறுதியாக இந்த கோப்புகளுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தா, தயார் குறிப்பு, பதிவுகளின் பாதுகாப்பு, ஆவண சான்று, கடித தொடர்புகளை உடனடியாக கையாளுதல், சட்ட ரீதியான தேவைகள், முன்னேற்றத்திற்கான அளவீடு, முடிவெடுத்தல் மற்றும் கொள்கை உருவாக்கம், அதிகரித்த செயல்திறன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த புத்தகத்தில் இருந்த கோப்பிடல் அப்படின்ற டைட்டிலுக்கு தான் நம்ம பார்த்ததெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஆவணங்கள் அதே மாதிரியே ஒரு புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க, அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.